Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதாவது கூகுள் பே உங்கள் மொபைலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறாங்க. இப்போ ஜென்ரலாக எல்லா கிட்டையுமே ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் எல்லாமே இருக்குது நண்பா. சரிங்களா, இப்போ வந்து ஏடிஎம் யார் போகிறது இது கிடையாது, எல்லா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். சும்மா ஸ்கேன் பண்ணுறோம், நம்ம பணம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் எல்லாருக்கிட்டையும் இந்த கூகுள் பே, ஃபோன்பே இருக்குன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபோன்பே பற்றி வீடியோ போட்டிருக்கு. இப்போ வந்து கூகுள் பே பற்றி போடுறோம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனல் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஷில் உங்களுக்கு உடனே சரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு, எங்களுக்கு ஒரு மோடிட் கிடைச்சாப்புக்கு, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாம், கண்டிப்பாக இப்போ வைக்கிறேன். இல்லை எல்லாருமே காமனாக எல்லாத்தையும் இருக்கிறது கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கூகுள் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. சரிங்க, ஆமாங்க, கூகுள் பே இருந்தால் போது, ஃபோன்பே அதே மாதிரி பேடிஎம் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து QR ஸ்கேன் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் தான் கேட்கு, அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்களே, அந்த மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணி வந்து லாகின் பண்ணிங்க. சரிங்களா, ஆமாங்க, இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து SBI வச்சுருக்கீங்க, இல்லை கனரா வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஆக்சிஸ் வச்சுருக்கீங்க, இல்லை இந்தியன் வச்சுருக்கீங்க, ஏதாவது பேங்க்கில் வச்சுருப்பீங்க. அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஒரு மொபைல் நம்பரை. அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க. சரிங்களா, ஆமாங்க, அது என்ன மொபைல் நம்பர், ஏர்டெல்லா, ஜியோவோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் லாகின் பண்ணிங்க. இப்போ இமெயில் அட்ரஸ் பாருங்கள், இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறாப்புல இருக்குது. அந்த மொபைல் இருக்கிறீங்க, இது வந்து காமனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டோராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது வந்து சும்மா அதை நீங்கள் வந்து அதை இதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 4-5 இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த 4-5 இமெயில் எல்லாம் உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் இது பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, ஆமாம், உங்களுக்கு பாருங்கள் அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணோன்னா எந்த இமெயில் ஐடி இருக்குது, எந்த ஃபோன் நம்பருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் கரெக்டான அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, இல்லை இது எந்த இமெயில் ஐடியாலும் கொடுத்துல. சரி, இந்த ஒரு ஆப்ஷன் ஆட்டம், அதாவது உங்கள் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோராக இருக்குது அந்த நம்பருக்கு, அதை கொடுத்து போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இது கொடுத்துங்க. கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு OTP வரும். அதுக்காக சரிங்களா, அதான் நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். சரிங்களா, அந்த OTP ஒரு 6 டிஜிட்டில் வரும், நீங்கள் அதை போட்டுங்க. சரிங்களா, ஆமாங்க, இப்போ எனக்கு ஒரு OTP வந்துருச்சு, நான் வந்து அதை செக் பண்ணி நான் போட்டுக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் என்ற ATM கார்டு வந்தோம், இது வந்துருச்சு பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ பாருங்கள் ஸ்டேட் பேங்க் அந்த அக்கௌண்ட் வந்துருக்குல்ல, இது வந்து நான் ஆக்டிவேட் கொடுத்தா ஆக்டிவேட் ஆயிரு. சரிங்களா, இப்போ வந்து நான் டிஸ்மிஸ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, நான் அப்புறமா உங்களுக்கு லிங்க் பண்ணி காட்டுறது என்ன பேங்க் ஆகுது சொல்லி. சரிங்களா, சப்போஸ் இப்போவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, ப்ராசஸ் இப்படியே வந்துரு. இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் கொடுத்து உங்கள் ATM கார்டு வந்து லாகின் பண்ணுறாப்போ, சரிங்க, என்டர் பண்ணுறப்ப அது சொல்கிறேன். சரிங்களா, நான் வந்து சில பேர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தெரியாமல் வந்திருப்பீங்க, அவங்களுக்காக நான் டிஸ்மிஸ் கொடுத்து மறுபடியும் நான் லாகின் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி அப்போவே ஸ்டேட் பேங்க் வந்துச்சுங்களா, அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்துங்க. சரிங்களா, சப்போஸ் இந்த பேஜ்லேருந்து வரீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுறேன் இதுலேருந்து என்ன பண்ணணும். சரிங்களா, ஆக்டிவேட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி மேலே பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, பாருங்க செலக்ட் யுவர் பேங்க், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆக்சிஸ் பேங்க்கா, HDFCயா, ICICIயா, இல்லை ஸ்டேட் பேங்க்கா, இது மாதிரி எந்த பேங்க்கா அது மாதிரி செய்வீங்களா. சப்போஸ் இல்லை ப்ரோ மேலே எனக்கு சர்ச் ஆகிக்கலாம் சர்ச் பண்ணிங்க, இல்லைன்னா இல்லை கீழே பாருங்கள், இது கீழே இல்லைன்னா மேலே சர்ச் பண்ணிங்க. நீங்கள் கனரா பேங்க்கில் வரவே வராது, நீங்கள் பார்த்துங்க. கொடுத்து போட்டு உங்கள் கிராண்ட் பர்மிஷன் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் உங்கள் மொபைலுக்கு, அது ஒரு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஆப்பை ரன் ஆகும் உங்கள் மொபைலில், அது கரெக்டாக. அதனால் நீங்கள் வந்து கிராண்ட் பர்மிஷன் கொடுத்து ஆகணும். ஏன்னா இங்கே கேமராவில் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நம்ம QR ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் நம்ம இதாகு, அதே மாதிரி SMS வரக்கு ஒரு OTP வரக்கு அது SMS ஆக்சஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் கிராண்ட் பர்மிஷன் கொடுக்கணும். இதில் பார்க்க பர்மிஷன் வந்து நோ பர்மிஷன் அலோடு இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தா தான் உங்கள் கூகுள் பே வந்து நம்ம மொபைலில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணால் தான் நம்ம கூகுள் பே நம்ம மொபைலில் சப்போர்ட் ஆகுது. சரிங்களா, அதனால தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ பர்மிஷன் அலோவ் கொடுத்தோன்னே டேரெக்டாக மறுபடியும் அதே பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்குது. அது உங்கள் அக்கௌண்ட்டு, அதாவது பேங்க் என்ன பேங்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டு நீங்கள் வந்து ATM கார்டோட டிஜிட்டலாக ஆட் பண்ணுறாப்புக்கு. சரிங்களா, ஆமாங்க, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படி பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அந்த ஆப்பில் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து கன்னியூ கொடுத்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா, வெரிஃபை யுவர் பேங்க், அந்த என்ன பேங்க்கோ அதை கொடுத்து போட்டு அந்த நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் போட்டிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்க. அந்த இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் அப்படின்னா இங்கே சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, ஆமாங்க, இப்போ மொபைல் நம்பர் இதே மொபைல் நம்பர் தான் ஓகே. சப்போஸ் நீங்கள் வேறு மொபைல் நம்பரில் வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்களா, சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்து போட்டு கீழே கன்னியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த கன்னியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, கன்னியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு SMS வரும். அந்த SMS போட்டு நீங்கள் வந்து OTP போட்டு லாகின் பண்ணுறாப்புல இருக்குது. சரிங்களா, ஆமாங்க, SMS போட்டோன்னே பாருங்கள் இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீன் லாக், அதாவது உங்கள் மொபைலுக்கு அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரீன் லாக், அதாவது ஒரு பின் போடுறாப்புல, ஒரு ஸ்க்ரீன் லாக் போடுறாப்புல, பேட்டர்ன் போடுறாப்புல,
நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அதாவது செக்யூரிட்டிக்காக தான் அது பர்பஸ்க்காக தான் சரிங்களா. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் கேட்குறாங்க. உங்கள் ஸ்க்ரீன் லாக் போட்டுங்க. அப்புறம் இல்லைன்னா கீழே பாருங்கள் பின் டிஜிட் போடுறாப்புல 4 டிஜிட் போடுறாப்புல. நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் டிஜிட் போட்டுக்கலாம். இல்லை ஸ்க்ரீன் லாக் போட்டோன்னா போட்டுக்கலாம். ஸ்க்ரீன் லாக் போட டிஜிட்டலில் போட்டால் நல்லா இருக்குது சரிங்களா. போட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு செக்யூரிட்டியே வேண்டாம் அப்படின்னா நாட் நோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் என்ன கேட்டால் செக்யூரிட்டி போட்டுங்க சரிங்களா. அவங்க செக்யூரிட்டி இதுக்காக தான் போடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் கீழே வர கண்ணி அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க சரி. அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது ஏடிஎம் கார்டோட டீட்டெயில், அதாவது அந்த 16 நம்பர் இதுக்கு முன்னாடி அந்த ஏடிஎம் கார்டு நம்பரு, அது லாஸ்ட்டாக ஒரு 6 நம்பர் மட்டும் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுறாப்புக்கு சரிங்களா. அந்த கார்டு டீட்டெயில் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்போ தான் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லை ஒரு பணம் வந்து சென்ட் பண்ண முடியும், அனுப்ப முடியும், இது மாதிரி எல்லாமே சரிங்களா. அடுத்து அந்த ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு அந்த இயருங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துங்க சரிங்களா. அந்த மந்த்து அந்த எப்போ முடியுது அந்த மந்த் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க, அதாவது உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து போட்டு அதே மாதிரி வந்து அந்த மந்த் எப்போ முடியுது கொடுத்து போட்டு நீங்கள் வந்து அந்த ஏரமாக கிளிக் பண்ணிங்க சரிங்களா. இப்போ கொடுத்தோடனே அடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஓடிபி வரும் சரிங்களா. அப்புறம் அந்த ஓடிபி போட்டுவிட்டு உங்கள் யூபிஐ பின் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறாப்ப இருக்கும் உங்கள் பின், அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த 4 டிஜிட்டில் ஒரு பின் போட்டால் மணி வருது இது மாதிரி ஒரு பின்கோடு மாதிரி லாக் மாதிரி சரி. அதனால் வந்து பின் போட்டுங்க. ஏன்னா இது வந்து கூகுள் பேல வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தெளிவாக தெரியாது ஏன்னன்பா. ஆமாங்க, இப்போ கொடுத்தோன்னே பாருங்கள் நம்ம வந்து மேலே பாருங்கள் எதுவும் எல்லாம் ஏடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டில் எதுவுமே வர கிடையாது. நம்ம எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அசால்ட்டாக நம்ம வந்து எல்லா ஸ்கேன்லாம் பண்ணி நம்ம அனுப்பலாம். அதில் எப்போன்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து இப்போ செக் பேலன்ஸ் நான் செக் பண்ணாலுமே அந்த பின்னு போட்டால் தான் நான் செக் பண்ண முடியும். அதே ஒரு மணி அனுப்பினாலும் அந்த பின்னை போட்டால் தான் நான் வந்து மணி அனுப்ப முடியும். அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்னை போட்டோன்னா நமக்கு வந்து எவ்வளோ மணி இருக்குதுன்னு சொல்லி காட்டுது சரிங்களா. இது மாதிரி தான் நீங்கள் வந்து பின் போட்டு யூஸ் பண்ணுறாப்புக்கு சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆப் பற்றி ஃபுல்லாக நம்ம மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா. அதாவது இந்த ஆப்பை பற்றி நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி ரன் ஆகுது எப்படி சொல்லி சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் வந்து ஸ்கேன் எனி கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா. இந்த ஸ்கேன் எனி கியூஆர் கோட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பேடிஎம் இல்லை ஃபோன்பே இல்லை ஒரு கூகுள் பே இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இது மணி அனுப்பிக்கலாம். நாங்கள் கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் கேமரா அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவங்க கடை பேர் வந்து நீங்கள் அதுக்கு எத்தனை அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கியூஆர் கோடு வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் அமௌண்ட் அனுப்பலாம். அது மாதிரி பேரில் அது மாதிரி அது சரிங்களா. இது வந்து கியூஆர் கோடு. இது வந்து இதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா கூகுள் பேலையும் சரி ஃபோன்பேலையும் சரி கியூஆர் கோடு இருக்கிறதுனால மற்ற ஆப்புக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி இல்லையா நம்பர் போட்டு தான் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா பே கான்டாக்ட். அதாவது நீங்கள் கான்டாக்டில் இருக்க மூலிங்களுக்கு ஈஸியாக பே பண்ணிக்கலாம். அந்த கான்டாக்ட் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எத்தனையோ அது வந்து அனுப்பிக்கலாம். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபோன்பே பேடிஎம் எல்லாத்தையுமே இருக்குது சரிங்களா. அதாவது உங்கள் கான்டாக்டில் இருக்கிறதா நீங்கள் ஆக்சஸ் பண்ண அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஈஸியாக அனுப்பிக்கலாம். ஒரு சார்ஜ் பண்ண தேவையில்லை எதுவும் இல்லை. அவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு எத்தனை அமௌண்ட்டாக நீங்கள் அனுப்பிக்கலாம். அது ஒரு இது சரிங்களா. இது வந்து பே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் பே மொபைல் நம்பர். இப்போ என்டர் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஒரு அனுப்புகிறாப்புல சரிங்களா. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா அனுப்புகிறாப்புல அந்த அக்கௌண்ட் நம்பரு, ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, அப்புறம் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதெல்லாம் போட்டு டேரெக்டாக கூகுள் பேலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்பிக்கலாம் சரிங்களா. ஆமாங்க, அதாவது கூகுள் பேலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த இதில் இருந்த ஐஎஃப்சி கோடெலாம் இருந்தால் கொடுக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பே யூபிஐ ஐடி. அந்த யூபிஐ அந்த ஐடி நேம் இருந்தால் நீங்கள் அதையும் வச்சு பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் நம்பர் வச்சு பண்ணிக்கலாங்கிறாங்க, அது கான்டாக்ட் லிக்கர் வச்சு பண்ணிக்கலாங்கிறாங்க, ஸ்கேன் பண்ணிக்கலாங்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பேங்க்கை நம்ம அனுப்போம்னா அனுப்பிக்கலாம் சரிங்களா. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அனுப்போம்னா அது இப்படி அனுப்பிக்கலாம். ஏர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டி விட்றாங்க. நீங்கள் பார்த்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி என்ன மொபைலோ அது மொபைல் என்ன சிம்மு என்ன இது அதெல்லாம் கொடுத்து நம்ம மொபைல் நம்பர் அனுப்பிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம். இது மாதிரி நிறையா பில் பேமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. டிடிஹெச் அது மாதிரி நிறையா கேஸ் பில் எல்லாமே பே பண்ணலாங்க சரிங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே தான். கூகுள் பே பற்றி எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரிங்களா. நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஃபோன்பே எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்ம சேனல் வீடியோ போட்டுட்டு நீங்கள் நம்ம சேனல் புதுகிறாண்ட கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல உங்களுக்கு உடனே சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புல கிடையாது, உங்களுக்கு ஒரு மோட்டிவ் கிடைச்சாப்புல சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இது மாதிரி வீடியோ நம்ம சேனல் ரெகுலராக வரும் சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.